ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? தேவபுத்திரரை தேவ ஆவியானவர் வழி நடத்துகிறார் அப்படின்னு. ஆவியானவர் பல்வேறு விதங்களில் நம்மை நடத்துகிறார். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், மனதில் அமைதி. அது என்ன மனதில் அமைதி? இப்படி எடுத்துங்க. உங்கள் பையனுக்கு ஒரு வரன் பார்க்க போகிறீங்க, எல்லாம் பேசி முடிக்கிறீங்க. பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது உள்ள நல்லா அமைதியாக இருந்ததுன்னா, ஒரு நிசப்தம் இருந்ததுன்னா, கொந்தளிப்பு இல்லைன்னா, அப்போ என்ன நினைக்கிறீங்க? ஓ, ஆவியானவர் இதுக்கு ஓகே சொல்கிறாரு, ஏன்னா உள்ள குழப்பம் இல்லை, நான் ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன், அப்போ ஆவியானவர் இதுக்கு ஓகே சொல்கிறாரு போல். உள்ள ஒரு கொந்தளிப்பு குழப்பம் இருந்ததுன்னு சொன்னால் ஆவியானவர் வேண்டான்னு சொல்கிறாரு போல் அப்படின்னு நாம் அப்படி எடுத்துக்கிறோம். சில நேரங்கள் அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப உள்ள அமைதியாக இருக்குன்னு சொன்னால் அப்போ ஆவியானவர் அதுக்கு ஓகே சொல்கிறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி எடுத்துக்க முடியாது பாருங்கள். இந்த மனதில் அமைதி, இதயத்தில் அமைதி என்பது இன்றைக்கி பரவலாக கிறிஸ்தவத்தில் போதிக்கப்படுகிறது. உள்ள பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. வரன் பார்க்க போகிறீங்க, உள்ள அமைதியாக சமாதானமாக இருக்கா, சரி தொடர்ந்து போங்க அப்படின்றாங்க. ஆனால் என்னன்னா, அதை ஒரு பெரிய வழிகாட்டுதலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பீஸ் ஃபேக்டர். சில நேரங்களில் அங்கேயும் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உள்ள சமாதானம் இருக்கிறதுனால அந்த சம்பந்தம் ஓகே அப்படியும் போயிடக்கூடாது பாருங்கள். அல்லது உள்ள ஒரே குழப்பமாக இருக்குது, ஆக அந்த சம்பந்தம் வேணான்னு அப்படியும் போயிடக்கூடாது பாருங்கள். ரொம்ப அமைதியாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். ஆவியானவர் தொடர்ந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் பாருங்கள். எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது, ஆகவே நான் தொடர்ந்து இந்த காரியத்தில் இறங்கிடுறேன்னு போயிடக்கூடாது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவியில் நிம்மதி, இந்த பீஸ் ஃபேக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை டீச் பண்ணுறாங்க பாருங்கள். ஆவியில் அமைதியாக இருந்தால் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கர்த்தர் ஓகே சொல்லிட்டாரு, ஆவியானவர் ஓகே சொல்லிட்டாருன்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், சில நேரங்களில் அதை எடுத்துக்கலாம், ஆனால் எல்லா நேரங்களிலும் அதை நம்ம வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள முடியாது. 2 கொரிந்தியர் 2:13 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:13. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததனாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். இங்கே என்ன பிரச்சனை? பவுல் ஒரு இடத்துக்கு வர்றாரு, அங்கே ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்கே தீத்து வருவார்னு எதிர்பார்த்தார், தீத்து வரல. உடனே பவுல் சொல்றார், என் ஆவியிலே அமைதல் இல்லை அப்படின்றாரு. ஆங்கிலத்தில் ஐ ஹேட் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு வருது பாருங்க. ஆவியிலே அமைதல் இல்லை. ஆகவே பவுல் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே அந்த ஊரில் பிரசங்கம் பண்ணதெல்லாம் நிறுத்திட்டு மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போகிறார், தீத்துவை பார்க்கும்படியாக. ஏன் பவுலுக்கு ஆவியிலே அமைதல் இல்லை? ஏன்னா பவுல் தீத்துவை கொரிந்துக்கு அனுப்பினார். கொரிந்து சபை எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு செய்தி கொண்டு வான்னு அனுப்பினார் பாருங்கள். போன தீத்து இந்நேரம் வந்திருக்கணும், துரோவாவுக்கு வந்திருக்கணும், பவுலை மீட் பண்ணியிருக்கணும். ஆனால் மீட் பண்ணலை, தீத்து வரல பாருங்கள். தீத்து வரலன்ன உடனே பால் டென்ஷன் ஆகிடுறார். அதான் சொல்கிறார், ஆவியிலே அமைதல் இல்லை. ஏன் தீத்து வரல? அவனுக்கு என்ன ஆச்சு? கொரிந்து பட்டணத்துக்கு போனான், அங்கே எதாவது பண்ணிட்டாங்களா, அவங்க வேறு எதனா ஆச்சா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆவியிலே அமைதல் இல்லாமல் இருந்தார். உடனே துரோவாவில் இருந்த எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிவிட்டு மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போயிட்டார். ஏன் மக்கதோனியாவுக்கு போனார்னு சொன்னால், ஒருவேளை கொரிந்துலேருந்து லாஸ்ட்டு ஷிப்பை தீத்து மிஸ் பண்ணியிருந்தால் அடுத்தது எப்படி வரணும்? லேண்ட் வழியாக தான் வரணும். லேண்ட் வழியாக வந்தால் மக்கதோனியா வழியாக வரணும். ஆகவே எப்படியும் லேண்ட் வழியாக வந்தால் மக்கதோனியா தானே வரணும். நாமும் மக்கதோனியா போவோம், அங்கே போய் சீக்கிரமாக தீத்துவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பவுல் மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போனார் என்று நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். இப்போ என்ன ஆச்சு? அங்கே போயிட்டு தீத்து அவர் சந்திக்கிறார். தீத்துக்கிட்ட பேசும்போது தான் தெரியுது, கொரிந்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நானும் நல்லா தான் இருக்கேன், பத்திரமா திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு. அங்கே போய் தீத்துவை பார்த்த பிறகு தான் பவுலுக்கு விளங்குச்சு பாருங்கள், தீத்து நல்லா இருக்கிறாரு, சௌக்கியமாக இருக்கிறாரு, கொரிந்து திருச்சபையும் நல்லா சௌக்கியமாக இருக்குன்னு அந்த செய்தி அவருக்கு கிடைக்குது பாருங்கள். ஆனால் அது வரைக்கும் என்ன ஆயிற்று? ஆவியில் அமைதல் இல்லை. தீத்து அங்கே நல்லா தான் இருக்கிறாரு, கம்யூனிகேஷன் இல்லை,
இந்த காலத்தில் இருக்க மாதிரி செல்ஃபோன் இல்லை பாருங்கள். இருந்ததுன்னா டக்குன்னு ஃபோன் அடித்து சொல்லிட்டு இருப்பார். செல்ஃபோன்லாம் கிடையாது. ஆகவே செய்தி வரணும். ஆனால் அந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி இவருடைய நிம்மதியெல்லாம் போச்சு, ஆவியில் அமைதல் இல்லை. ஏன்னா தீத்துவுக்கு ஏதோ நடந்துடுச்சு அப்படின்னு அவர் யோசித்துக்கிட்டாரு. ஆனால் உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா தீத்துவுக்கு ஒன்றுமே நடக்கலை. அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி எழுதுறாரு பாருங்க. அப்போ இங்கே என்னதான் நடக்குது? பவுல் ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து கொள்ளுகிறார். பவுலுடைய ஆவியிலே ஒரு சூழ்நிலை கற்பனையாய் உருவெடுக்கிறது. அதன் விளைவாக அவருடைய ஆவி அமைதியை இழக்கிறது. இல்லாத ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணுது. தீத்து நல்லா இருக்கான், ஆனால் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணி ஆவியிலே அமைதல் இல்லை, ஒரு பெருங்குழப்பம். ஆகவே ஊழியத்தையே பாதியில் நிறுத்திட்டு போகிற அளவுக்கு அவர் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சார் பாருங்க. இதெல்லாம் பவுலுடைய வாழ்க்கையில் வழக்கத்துக்கு மாறான காரியங்கள். பவுல் அந்த மாதிரி போகிற ஆளே கிடையாது பாருங்க. இதுவும் துறவா பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்தப்போ மகத்தான காரியங்கள்லாம் அங்கே நடந்தது. அதையெல்லாம் விட்டுட்டு தீத்துவை தேடி போகிறார். ஏன்னா ஆவியில் அமைதல் இல்லை. அப்போ அமைதல் இல்லைன்னொன்னே தீத்துக்கு ஏதோ கெட்டது நடக்குது போல் அப்படின்னு அவனை பார்க்க he was rushing in. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தீத்து நல்லா தான் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது பாருங்கள். ஆகவே அருமையானவர்களே, சில நேரத்தில் நம்முடைய ஆவியில் அமைதல் இல்லை என்பதனால ஏதோ கெட்டது நடக்க போகுது, ஏதோ கெட்டது நடந்துருச்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க. சில நேரங்களில் அந்த மாதிரி அமைதலற்ற ஒரு நிலைமை உண்டாகிறது. ஆகவே தான் சொன்னேன், இந்த பீஸ் ஃபேக்டரை வச்சு ஆவியானவர் நம்ம கைட் பண்ணுகிறாருன்னு 100% நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் அதை போதிக்கிறாங்க. பீஸ் ஃபேக்டர், உங்கள் ஆவியில் அமைதி இருந்தால் நீங்கள் கோ ஹெட் அப்படின்றாங்க. ஆவியில் அமைதல் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த மனுஷனுக்கு ஆவியில் அமைதல் இல்லை. ஏன்? ஏதோ கெட்டது நடந்துச்சு போலன்னு அமைதியை இழந்துட்டார் பாருங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டதும் நடக்கலை. ஆனால் ஏன் ஆவியில் அமைதி இல்லை தெரியலை. அப்போ அருமையானவர்ல, ஆவியில் அமைதி இருக்குது, ஆவியில் அமைதி இல்லை என்பதை வச்சு ஆவியானவர் நடத்துகிறார், ஆவியானவர் நடத்தலைன்னு அப்படி 100% நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் சொல்ல வரேன். சரி, இன்னொரு உதாரணத்தை கவனிப்போம். வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்புறம் 12-13 வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்போது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. இப்போ 12-13 பாருங்க. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். இங்கே என்ன? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு தாவீது விரும்புகிறான். தீர்க்கதரிசிக்கிட்ட இதை ஷேர் பண்ணும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? உங்களுடைய உள்ளத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அப்போது தாவீதுக்கும் ஒரு அமைதி, தீர்க்கதரிசிக்கும் ஒரு அமைதி. அவன் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்போ தாவீது அன்றைக்கி ராத்திரிலாம் என்ன கற்பனை பண்ணியிருப்பான்? ஆலயத்தை இப்படி கட்டணும், அப்படி கட்டணும். ஏன்னா ரொம்ப சமாதானமாக இருக்குல்ல. தீர்க்கதரிசியும் ஓகே சொல்லிட்டாரு, கர்த்தரே ஓகே சொன்ன மாதிரி. அப்போ அவனுடைய நினைவுகள்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அன்றைக்கி ராத்திரி ரொம்ப சந்தோஷமாக தூங்க போயிருந்துருப்பான் பாருங்கள். ஏன்னா உள்ளத்தில் அவ்வளோ பெரிய சமாதானம், ஆவியில் அவ்வளோ ஒரு இளைப்பாறுதல். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போகிறோமில்ல. ஆனால் மறுபடியும் தீர்க்கதரிசி வர்றான் பாருங்கள். தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், என்னப்பா, ஆலயத்தை நீ கட்டாத, உனக்கு பிறக்க போகிறவன் பிள்ளை தான் அதை கட்ட போகிறான், நீ அதை கட்ட வேணான்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு. அப்போ இது எதை காட்டுதுன்னு சொன்னால், இதயத்தில் அமைதி சமாதானம் இருக்கிறதுனால கர்த்தர் ஓகே சொல்லிட்டார்னு கிடையாது பாருங்கள். அதை ஒரு அடையாளமாய், அதை ஒரு வழிகாட்டுதலாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போது இதயத்தில் நிம்மதி இருந்தாலும் அல்லது இதயத்தில் நிம்மதி இல்லைனாலும் ரெண்டுத்தையுமே கர்த்தருடைய வழிகாட்டுதலாக 100% நம்ம கூடாது பாருங்கள். அதை தான் சொல்ல வர்றேன்.
ரொம்ப சமாதானமாக இருந்தது பிரதர், ஆகவே தான் இதை செஞ்சேன் பிரதர், கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டேன். அதை தான் வேண்டான்னு சொல்கிறோம். ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், உள்ளே இருந்து கொண்டு உங்களை நடத்துவார் பாருங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறார். ஆகவே தான் அருமையானவர்களை சொல்கிறோம், இந்த உள்ளத்தில் சமாதானமாக இருக்குது, உள்ளத்தில் சமாதானமாக இல்லை, அதெல்லாம் 100% நம்பி நம்ம காரியத்தில் இறங்கக்கூடாது. 100க்கு 100 ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும். எப்படி? இந்த உள்ளத்தில் அந்த இன்னர் அர்ஜிங் சொன்னோம் இல்லையா, இன்ட்யூஷன், உள்ளான விதத்தில் அவர் பேசுகிறார். பிறகு ஆவியானுடைய சத்தத்தை உள்ளத்தில் நம்ம கேட்குறோம். இது ரெண்டுமே ரொம்ப அருமையான வழிமுறைகள். ஏன்னா எந்த மனுஷனுடைய குறுக்கீடும் இல்லை பாருங்கள். தீர்க்க தரிசனம் வரும்போது ஒரு மனுஷன் மூலமாக வருகிறது, தீர்க்கதரிசி பேசும்போது அதுவும் ஒரு மனுஷன் மூலமாக வருது. அதெல்லாம் கொஞ்சம் சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்கள். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளேயே பேசும்போது அதை கேட்டு நம்ம பழகிட்டோம்னா பிறகு அதை விட ஒரு பெரிய நிச்சயம் நமக்குள்ளே இருக்கவே முடியாது. அதை விட மேலான ஒரு வழி இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? என்ன வழி? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வழியை நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யலான்னு இருக்கேன், இதை குறித்து உங்களுடைய வார்த்தையிலிருந்து, பைபிள்லேருந்து எனக்கு ஒரு வசனம் கொடுங்க ஆண்டவரே, இதை செய்யலாமா வேணாமா, உங்களுடைய வார்த்தையை கொண்டு என் கூட பேசுங்கன்னு தைரியமாக கேட்கலாம் பாருங்கள். ஆண்டவரே, இதை செய்யலாமா வேணாமான்னு இருக்கேன், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்களேன், அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது பாருங்கள். ஆனால் வசனத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏன்னா வசனத்தை உங்களுக்காக எனக்காக தான் அவர் கொடுத்துருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு நாளும் நம்ம பிழைக்கணும் இல்லை? ஆவியில் பிழைக்கணும், ஆத்மாவில் பிழைக்கணும், சரீரத்தில் பிழைக்கணும்னா அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேணும் பாருங்கள். ஆகவே அவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசுங்கன்னும் போது ஆண்டவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறார் பாருங்கள். வார்த்தையை கொண்டு உங்களோட கூட பேசுகிறார். ஆகவே இந்த பீஸ் ஃபேக்டர்லாம் ஓரளவுக்கு நம்பலாம். ஆனால் நம்பி 100க்கு 100 முழுமையாக நம்பி நம்ம இறங்க முடியாது. சரி,